அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடி வந்து எப்படி அடர்த்தியாக வளர வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது இயற்கையான முறையில். முடி வந்து அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய டிப்ரெஷன் வந்து வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சுக்கும்போது அப்படின்னா, அது டைரெக்டாக வந்து முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் முடி வந்து வளருது, ஆனால் வந்து அடர்த்தி இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கான வழிமுறைகள் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அவகேடோ ஆயில் அது ஏன் நம்ம எடுத்துக்கிறோன்னா, அது வந்து இதயத்துக்கு ரொம்பவே நல்லது, கண் பார்வைக்கு நல்லது, தோலுக்கும் தோலுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து தேய்க்கும் போது அந்த சருமம் ரொம்பவே பளபளன்னு இருக்கும். 2வது முடிக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் மற்ற ஆயில் யூஸ் நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறத விட இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி இதை கன்னி பண்ணும்போது இப்போ ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் நீங்கள் கன்னி பண்ணிங்க அப்படின்னா முடி நல்லா அடர்த்தியாக வளர்றதை உங்களால் பார்க்க முடியும். அடுத்து வந்து முட்டை உங்களுக்கே நல்லா புரத சத்து அதிகம் நிறைஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெள்ளை கருவை எடுத்துக்கணும். அந்த உள்ளே இருக்க அந்த மஞ்சள் கருவை விட்டுட்டு அந்த வெள்ளை இருக்குது இல்லைன்னா அதை மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் வீக்லி வந்து ஒரு 2 டேஸ் அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணி தலையை நல்லா கழுவுனீங்க அப்படின்னா அந்த புரதம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக தலையில் இறங்கும்போது அது வந்து முடிக்கு ரொம்பவே சத்தாக இருக்கும். அடுத்தது பார்க்குறது வந்து வெந்தயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா பொடி பண்ணி தான் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஹீட் அதிகமாக இருக்கலாம், இல்லை டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நார்மலாகவே உடம்பு ஹீட் வந்து அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து முடி வளரும், அடர்த்தி வந்து வராது. அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணி அதை நீங்கள் சேர்த்துக்கணும். அதை எப்படி அப்படின்னா, பொடி பண்ணி டெய்லி வீக்லி ஒன்ஸு இல்லை வீக்லி ஒரு 2 டேஸ்க்கு வந்து இந்த மாதிரி தலையில் போட்டு நல்லா குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டு குறைய முடி அடர்த்தி ஆகும். அடுத்து வெங்காயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெங்காயத்தை எடுக்கும்போது அதில் வந்து நல்லா வெங்காயத்தை அரைச்சி அந்த சாறை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா முடி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அந்த வெங்காயத்தோட சத்து அப்படியே இறங்கும். சில பேர்த்துக்கு வந்து அது லைட்டாக எரிச்சல் கொடுக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, தலை ஏதாவது காயம் போட்டிருக்கோ இல்லை ஏதாவது சுரிஞ்சிருப்பீங்க, அரிப்புன்னு தேய்ச்சிருப்பீங்க. அப்படி தேய்க்கும்போது எரிச்சல் அதிகமாக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து புளிக்காத தயிர் தான் ஆட் பண்ணணும். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி தலை கழுவுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பிசுக்கு இருக்கும் அப்படிம்பாங்க. தயிர் ஆட் பண்ணும்போது ரொம்ப பிசுன்னு இருக்குது அப்படின்னா, நீங்கள் நல்லா ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது ஒரு 2 வீக்ஸு நீங்கள் வந்து கன்டினியூ பண்ணிங்க அப்படின்னாவே அந்த முடியோட சாஃப்ட்னஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அடர்த்தி வந்து வரதை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் டெய்லியும் நைட்டு லைட்டாக உச்சிக்கு வைக்கணும். அதே மாதிரி அடி முடி இருக்குது இல்லையா, அதுக்கு நீங்கள் வச்சுட்டு தூங்கணும். அதே மாதிரி இதுக்கு வந்து கத்தாழை வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா சருமத்துக்கும் முடி பராமரிக்கிறதுக்கும் கத்தாழை ஒரு பெஸ்ட்டு ஒரு மூலிகை. இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல மருந்தாக வந்து நீங்கள் டைரெக்ட் சாப்பிடும்போது தோல் சீவி கழுவி சாப்பிட்லாம். தலைக்கு அப்ளை பண்ணும்போது அதை நீங்கள் அப்படி டைரெக்டாக கழுவலாம் வேண்டாம், அந்த வளவளப்போடவே நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா முடியோட வளர்ச்சி வந்து அதிகமாகும். இந்த எல்லா ஸ்டெப்பையும் தாண்டி நம்ம என்ன எடுத்துக்கணும், கருவேப்பிலை வந்து எப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து என்னால் அப்படி அப்ளை பண்ண டைரெக்டாக வந்து அப்படியே அப்ளை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சாப்பாட்டில் ஒரு உணவாக சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம், அது கூட வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி இப்போது 2 கைப்பிடி கருவேப்பிலை போடுறீங்கன்னா ஒரு தக்காளி, அதுக்கு வந்து கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ்னால் ஒரு வெங்காயம் எடுத்துங்க. சின்ன சைஸாக இருந்ததுன்னா ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதோடு வந்து உப்பு, இதை மொத்தமாக சேர்த்து அரைச்சி டெய்லி அப்படி எடுக்க முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு 4 தடவையாவது இந்த கருவேப்பிலை சட்னி எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களோட கண்ணுக்கும் ரொம்ப நல்லது, முடி வளர்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய். நிறைய பேர் விளக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க, விளக்கெண்ணெய் தொடவே மாட்டாங்க. ஏன்னா அது ஃபேஸ் வந்து ரொம்ப கருப்படிக்கும். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலை ரொம்ப பிசுன்னு இருக்கும் அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா முடி வந்து அடர்த்தி ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு
சொல்லணும் அப்படின்னா விளக்கெண்ணெய் தான். தலை உச்சிக்கு வச்சுட்டு படுங்க. தலை அடிமுடிக்கு வச்சுட்டு படுங்க. அப்படி படுக்கும்போதும் தலை அங்கங்கே நீங்கள் ஃபுல்லாக தேய்க்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிங்கன்னா முடி நல்லா. அடுத்து வந்து முடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கருவேப்பிலையும் வேப்பந்தழையும் 2ம் சேர்த்து நீங்கள் வந்து பாயில்டு முறையில், அதாவது நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா அதை வந்து கொதிக்க வைக்கணும். கருவேப்பிலையும் வேப்பந்தழையும் நல்லா கொதிக்க வச்சு, அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிக்கணும். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலுமே தலையில் வந்து கிருமிகள் சேர்றது வந்து குறையும். அதாவது வந்து பேன் பிடிக்காது, பொடுகு இதனாலேயே வந்து நம்ம அரிப்பு அதிகமாக சொரியிறோம் இல்லையா? அந்த அரிப்புனால சொரியும் போது முடி வந்து நிறைய டேமேஜ் ஆகும், அடர்த்தி கம்மியாகும். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அது வந்து முடிக்கும் சரி, சருமத்துக்கும் சரி நல்ல ஒரு பெரிய ஊட்டச்சத்து. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும். 2வது முடி வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹார்டாக இருக்கிற சீப்பு அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆலோவேரா ஜெல்லு, அது கூட வந்து அரிசி தண்ணி 2யும் மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் வந்து தேய்ச்சி குளிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, முடி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும். இப்போ சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.